Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 14 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மோசமான சூழலின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் போதும், உங்கள் வாழ்க்கை படகு அலைக்கழிக்கப்படும் போதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் உங்களை சுகமாய் காத்து கொள்ளுவார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்ற வசனம் நமக்கு ஆறுதல் தருகிறது அல்லவா? இது எவ்வளவு நிச்சயத்தை தரக்கூடிய வாக்குதத்தமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் ஏன் ஒடுக்கப்படுகிறோம், தேவன் அதை ஏன் அனுமதிக்கிறார் என்ற கேள்விகள் நமக்குள் எழும்பும். சில நேரங்களில் நீதியின் பாதையில் நடத்தப்படும்படியாய் ஒடுக்குதலின் மூலம் நாம் அசைக்கப்படுகிறோம், அச்சம் கொள்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மோடு பேசுகிறார், நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். இவ்வாறு அசைக்கப்படுவதன் மூலம் நாம் சுகமாய் காக்கப்படுவோம். இஸ்ரவேலர் எகிப்தியர்களிடம் அடிமையாக இருந்த சரித்திரத்தை பார்த்தோமானால் அவர்கள் மிகவும் அதிகமாய் ஒடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர் தம்மை மாத்திரமே நோக்கி பூரண பக்தியோடு முழு அர்ப்பணிப்போடு தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்கு முன்பதாக அவர்கள் அடிமைப்பட்டு அடிமைத்தன நுகத்தினால் மிகுந்த ஒடுக்குதலை சகித்து கொள்ள வேண்டியதாயிற்று. பல ஆண்டுகள் அவர்கள் கர்த்தரை நோக்கி, ஓ கர்த்தாவே, தயவு செய்து நீர் வந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை இரட்சியும், கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர் என்று கூப்பிட்டார்கள். கூப்பிடுதல் அவர்களுக்குள் இருந்து எழுந்து நீதியை நோக்கி முறையிட்டது. கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டார். என் ஜனங்களின் கூப்பிடுதல் என் சிங்காசனத்தை வந்து எட்டியது. நான் மோசேயின் மூலம் நிச்சயமாகவே அவர்களை விடுவித்து என்னிடத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருவேன். என்னை நோக்கி அவர்கள் கூப்பிடுவதற்கு நான் பதிலளித்து அவர்களை நீதியான சந்ததியினிடத்திற்கு வழிநடத்துவேன் என்று கூறினார். அவர் நம்மை நீதியினால் ஸ்திரப்படுத்துகிறார். ஒடுக்குதலின் பாதையின் வழியாக செல்லும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. தம்மை நோக்கி நம்மை கூப்பிட பண்ணுகிறார். தாமே நம்முடைய ஒரே நம்பிக்கையும் இரட்சகருமாய் இருக்கும்படி நம்மை அவருக்கு சமர்ப்பிப்பதற்கு நமக்குள்ளவர் நீதியை நிலைநிறுத்துகிறார். அவர் தம்முடைய நீதியை நமக்கு தரும்போது நம்முடைய இருதயங்கள் சந்தோஷத்தால் நிரப்பப்படுகின்றன. இனிமேல் பயமோ பயங்கரமோ இல்லை. நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை பற்றி கொள்வோம். ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. தேவனுடைய நீதியுள்ள ஜனங்களாக அவருடைய பாதுகாப்பின் கீழ் நாம் இருப்பதால் எந்த ஒடுக்குதலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு நீதி விளங்கும் ஆச்சரியமான இடத்திற்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நம்மை ஒடுக்குகிற எல்லாவற்றுக்கும் அவர் நம்மை விலக்கி காப்பார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். தேவன் உங்களை எவ்வாறு நீதியில் ஸ்திரப்படுத்துவார்? நம் தேவன் தாயை போன்ற இருதயம் கொண்டவர். நம்முடைய அம்மா நம்மை காலையில் எழுப்பி வேதத்தை வாசிக்க செய்து நம்முடைய குணநலனிலும் வாழ்க்கை நலனிலும் கரிசனை காட்டுவதை கண்டிருப்போம். ஆண்டவரும் அப்படியே நம்முடைய குணநலனிலும் வாழ்க்கை நலனிலும் கரிசனையாய் இருக்கிறார்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இதுவே தேவனுடைய தாய் போன்ற இருதயமாகும். இது போன்றே ஆண்டவர் உங்களை நீதியில் ஸ்திரப்படுத்துகிறார். ஆகவே அவரோடு உணர்வு பூர்வமாக இணைந்திருங்கள். எப்போதும் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் இப்படியாய் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களை புது பாஷையால் நிரப்புவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே உங்கள் உதடுகளை சுத்திகரிப்பார். தாயின் கரிசனையோடு உங்கள் பேரில் அக்கறையாக இருக்கிறவரும் உங்கள் மேல் உடன்படிக்கையின் அன்பை பாராட்டுகிறவரும் ஒருபோதும் மாறாதவருமாயிருக்கிற தேவனை நீங்கள் பற்றி கொள்ளும் போது அவர் நீதிக்குள்ளாக உங்களை வழிநடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் தமது நீதியினால் உங்களை ஆசிர்வதிப்பார். நீங்கள் தமக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தும்படி இயேசு ஏற்கனவே தமது நீதியை கொடுத்துள்ளார் என்பதே நற்செய்தியாகும். நீங்கள் அவரது நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக பாவமறியாத அவர் தம்மையே கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய நீதியை கொண்டிருக்கும் போது பயப்பட மாட்டீர்கள், கொடுமையை காண மாட்டீர்கள், கீழாக தள்ளப்பட மாட்டீர்கள். மாறாக எல்லா ஜனங்களுக்கு மேலாகவும் உங்கள் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். இவ்வாறாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். ஆகவே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய உதவி கட்டாயமாக எனக்கு வேண்டிய நிலையில் இருப்பதால் இஸ்ரவேலர்களைப் போல நானும் இப்போது உம்மிடம் வருகிறேன். நீர் அருளும் விடுதலையை எதிர்நோக்குகிறேன். உம்முடைய சுகமும் நீதியுமான மறைவிடத்தில் சேர வாஞ்சிக்கிறேன். தயவாய் உம்முடைய கரங்களில் என்னை ஏந்தி பாதுகாத்தருளும். இனியும் என்னால் போராட்டங்களை தாங்க இயலாது. உம்முடைய வல்லமையான கரத்தினால் என்னை இறுக்கமாக பிடித்து என்னை விடுவித்தருளும். என்னை உம்முடைய பராமரிப்புக்குள் ஒப்படைத்து எல்லா ஒடுக்குதல்களிடமிருந்து காக்கும் கேடகமாக நீர் விளங்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். பாதையில் எதிர்ப்படும் எல்லா பயங்களுக்கும் என்னை விலக்கி சுகமாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய சந்தோஷம் என் உள்ளத்தையும் நீர் அளிக்கும் விடுதலை என் வாழ்க்கையையும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பூரண ஆசிர்வாதங்களோடு சுதந்திரமான வாழ்க்கை நடத்த விரும்புகிறேன். நீர் அளித்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நீதியை சிலுவை மீதில் எனக்கு தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். நான் உள்ளான மாற்றமடைந்து உமக்கு முன்பாக பரிசுத்தமாக ஜீவிக்க எனக்கு உதவும். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணியுள்ளபடியே என்னை உம்முடைய நீதியில் ஸ்திரப்படுத்தியருளும். நான் உம்மோடு நெருங்கி உலவும்படி கிருபை செய்யும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.